அதேதான். சுந்தரி, நான் தூண்டில் போறதுல கில்லாடி. கண்டாலே அறியும்ல. தூண்டில் நரம்பு மாதிரி என் கை, அதுல மிதக்கிற மெத்த மாதிரி நீ அழகா என் கையில படுத்துக்கிட்டு அப்படியே தண்ணிய சுத்தி சுத்தி விட்டியன்னா இதுதான் சுத்தல்ல விடுற நீச்சல். இதுதான் டாப் ஆன் இல்ல குப்பரா நீச்சல். நின்னு கோரி வரணும். வந்துருச்சு நீச்சல் வந்துருச்சு. மல்லாக்க நீச்சல். எனக்கும் நல்லாயிட்டு. ஒரே நேரமாட்டு தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா கை வேதனைக்கல. என்ன நீங்க பஞ்சு மாதிரி இருக்கீங்க. இந்து கோச்சிக்கே நான் தான் கோச்சு. அதையோ? ஆமா. எப்படி நீச்சல் ரொம்ப இஷ்டமாயி. தேங்க்யூ தேங்க்யூ. டெய்லி ½ hour கத்து தருமோ? நாசமாயி. ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கிருஷ்ணா, உங்களை மாதிரி 1008 பேர்ல எதிர்பார்க்கல. இந்த சுந்தரிய முதல்ல நான் தான் செட் பண்ணணும். அதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்தாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் எடுத்தோலாம். அத்ரையல்லோ. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இங்க இருக்கிற எல்லா சாமியும் எப்படி கும்பிடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆத்து நீச்சல், குளத்து நீச்சல், சேத்து நீச்சல், சேல நீச்சல், உள் நீச்சல், வெளி நீச்சல், கணத்து நீச்சல், கிணத்து நீச்சல், இப்படி எல்லா நீச்சலையும் காய்ச்சலே வராம உனக்கு இன்னைக்கே கத்து கொடுக்க போறேன். சாரி, அது நடக்காது. இந்த ஸ்கூட்டிலேயே ஊட்டி வரைக்கும் போய் அங்க இருக்க எங்க பாட்டி வீட்டுல ராவ் தங்கிட்டு சாவகாசமா வரலான் இருக்க. என்ன சுந்தரி சொல்ற? டாக்டர் மாத்ருபூதம் தமிழ்ல புதிரா புனிதமான்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அத ஒரு வரி விடாம நாங்க 2 பேரும் பிரிச்சு மேய போறோம். இல்ல சுந்தரி? முடியவே முடியலையா? இனி நான் உங்ககிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்க போறது இல்ல. என்ன பேடிச்சு போய் നിങ്ങൾക്ക് தெரிஞ்ச வித்தையை எனக்கு கத்து கொடுத்தீங்க. அதுக்கு நன்றி ஆயிட்டு எனக்கு தெரிஞ்ச வித்தையை உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். அங்கே பார். அக்கறை போனோரே போனோரே ஆனா பெண்ணின போனோரே போனோரே சூடு பறக்க தேடி புட்டா சுதிய கொஞ்சம் ஏற்றி புட்டா உடும்பு பெடியா இறுக்கி பிடிப்பா. மதிய கலையில் புதையல் எடுப்பா. வாழை இலையில் விருந்து கொடுப்பா. கொம்பு தேரே புழுதி எடுப்பா. குருதி மருந்த குறைச்சு கொடுப்பா. உடம்பு முழுக்க உருவி எடுப்பா. உணர்ச்சி நரம்பில் கலந்து கொடுப்பா. சோமமாவே நீ சொகசிகிச்ச மேதையா. ஆடி காத்துல அம்பி பறக்குது. நாடி நரம்பெல்லாம் கும்மி அடிக்குது. கடலுமே அக்கறை போனோரே போனோரே ஆனா பெண்ணின
ஒன்ன பார்த்தா 2 கோடி செக் கொடுப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினி பார்த்தா சந்திரமுகிய திருப்பி எடுப்பார். வேணல பசங்க ஒன்ன பார்த்தா ஆசைப்படுவார். பென்ஷன் வாங்கும் பெருசு பார்த்தா டென்ஷன் ஆகி உசுர விடுவார். மலையாள வங்கையாரி ஷகிலாவின் தங்கையா பார்த்த பார்வையில பட்ட வச்சா பார்க்கட்ட நீரே கைய வச்சா தலையில அக்கறை போனோரே போனோரே நானா பின்னின போனோரே போனோரே தலையில அக்கறை போனோரே போனோரே நானா பின்னின போனோரே போனோரே. சூடு பறக்க தேய்ச்சி புட்டா சூரிய பஞ்சம் ஏற்றி புட்டா சொட்டு சொட்டா என்ன விட்டா சுடுத்தி எடுத்து மனச தொட்டா சொட்ட வாசலில் கதவை தொந்துட்டா தலைவில அக்கறை போனோரே போனோரே நானா பின்னின போனோரே போனோரே தலைவில அக்கறை போனோரே போனோரே நானா பின்னின போனோரே போனோரே. கொஞ்சம் வழி விடுங்கப்பா. பிரின்சிபல் ரேஞ்சில வராம பாரு மடக்கடவன. யோ இல்லையா யோ என்னையா ப்ராப்ளம்? என்னங்க கூட்டம்? ஆனா இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்பா. மேட்ரை சொல்லு, சம்பந்தமா இல்லையான்னு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். நாளையில இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. டைம் டேபிள் ஓட்டிட்டு வரேன். என்னது எக்ஸாமா? டேய் அதான் படிக்கிற பிள்ளைங்க தான் பயப்படணும். நம்ம ஏன்டா பயப்படணும்? கொஞ்ச நாளா ஆனந்தம் கிட்ட குங்குமம் குபத கூட படிக்கலையடா. ஏன்டா கவலைப்படுற? எக்ஸாம்ல நம்ம பாஸ்ரா. எப்படிடா பாஸ் ஆக முடியும்? அங்க பாரு ஆன்சர் பேப்பரே வருது. தம்பி செத்த வரேடா. வாடி. இரும்பேனும் சைக்கியம் தானே. ஏன்னா எக்ஸாமுக்கு நன்னா படிச்சிருக்கேளோ? நன்னா படிச்சிருக்கேன். உனக்கு தெரியாத கேள்வி கேட்டா என்ன பண்ணுவேன்? கேட்கட்டுமே, எல்லா கேள்வியும் நன்னா படிச்சிருக்கேன். வெரி குட், கீப் இட் அப். இப்போ நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. பரீட்சையில தப்பு இல்லாம தெளிவா எழுதுற. நீ எழுதுற பரீட்சையில தான் எங்க எல்லாரோட எதிர்காலமும் அடங்கி இருக்கு. என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன்? கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யணும். ஓகே? டேய் தயிர் சாதம், நீ எழுதிட்டு பேப்பரை என்கிட்ட கொடுக்குற, நான் எழுதிட்டு அவங்கிட்ட கொடுப்பேன். நான் எழுதிட்டு அவன்கிட்ட கொடுப்பேன். நான் எழுதிட்டு அவன்கிட்ட கொடுப்பேன். நான் எவன்கிட்ட வேணாலும் கொடுப்பேன். என்ன சொல்றேன்? எஜுகேஷன் ரூல் 38/1ல காப்பி அடிக்கிறது தப்பு இல்லையோ? காலங்காத்தால ஜக்கில நர்சஸ் காப்பி அடிக்கிறது அது தப்பு இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க படிச்சு பாஸ் பண்ண மாட்டோமா? நாங்க என்ன சொல்றோமோ அதை நீ கேட்கணும். ஆன்சர் பேப்பர் அவன்கிட்ட கொடுக்கணும். அதை பார்த்து நாங்க எழுதணும். ஓகேவா? போய் போட. ஓடா பேசுறா. இதையும் படி. சேர்த்து போடா. போடா. மச்சான் தருவானாடா அவன்? தருவான்டா. தரல நீ புடிங்கிரு. புடுங்கறதாவது குடுமிய புடிச்சு இழுத்துற மாட்டேன். பார்த்து புடி. My dear boys, my dearest girls, நீங்க எல்லாம் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னால நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். நான் பார்க்கிறதுக்கு ஒரு இளிச்சவாய் மாதிரி இருக்கலாம், கேணைய மாதிரி இருக்கலாம், பெட்ஷீட்ல வடிகட்டின முட்டாள் மாதிரி இருக்கலாம், ஏன் ஒரு பேக் மாதிரி கூட இருக்கலாம். இது எல்லாமே ஃபேக்ட்ஸ். ஆனா உள்ளுக்குள்ள நான் வேற மாதிரி. நான் இந்த காலேஜில் 25 வருஷமா ப்ரொஃபஸரா இருக்கிற விஷயம் அப்துல் கலாம் வரைக்கும் தெரியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸாம் ஹால்ல காப்பி அடிக்கிறது, பிட் அடிக்கிறது, இந்த மாதிரி தேத்து மாத்து தில்லு முள்ளு விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க, நார அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஓகே, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்ப கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். கேள்வி கேட்டு அறிவை விருத்தி பண்ணிக்கலாம். பரீட்சை எழுதினா தான் பாஸ் போடுவீங்களா சார்? பரீட்சை எழுதலைனாலும் பாஸ் போடுவேன். தேங்க்யூ சார். அவுட் பாஸ், வெளியே போவேன். அம்பி சார். எக்ஸ்கியூஸ் மீ, குடுமி கடியில ஏதாவது பிட்டு வச்சிருக்கியான்னு நான் கொஞ்சம் செக் பண்ணணும். பாத்துக்கோங்க. அம்பி நீ நல்ல தம்பி தான், ஆனா பின்னால உட்கார்ந்து இருக்கிறானே இவன் ஒரு கெட்ட ராஸ்கோல். அசந்திருக்கும் போது பின்னால ஏதாவது சொருகிடுவான். இன்னும் பேப்பர் தரல. டேய் அவனே நம்மள பேர் விட்டு அடிக்கிறான். யோசிச்சு எழுதுறான்டா. கொஞ்சம் குறு. சரி சரி மச்சான், என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணு, பேப்பர் வரடா. போடா. என்ன சார் எழுதலையா? யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சாலாம் வராது, படிச்சாதான் வரும். எக்ஸ்கியூஸ், ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர். எதுக்கு? பல்புடி மடிக்கவா? டேய் ஏற்கனவே கொடுத்த பேப்பர்லாம் வெள்ளை வெள்ளையர்னு சோவர் மாதிரி இருக்குது. இந்த லட்சத்துல என்ன எக்ஸ்ட்ரா பேப்பர் வேண்டி கிடக்குது? இல்ல சார், இதுக்கப்புறம் பெருசா யோசிப்பேன். பெருசாவா? ஏதோ டபுள் மீனிங்ல சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏண்டா பேப்பர் கொடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது, பிள்ளையார் சுழி கூட போடல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9ல இருந்து 10 ராவுகான சார், அது முடிஞ்சா ஆரம்பிச்சிருவேன். 11 காலுக்கு பரீட்சையே முடிஞ்சு போயிடும். மீதி இருக்கிற 3/4 மணி நேரத்துல என்னத்தை கிழிக்க போற? எதையாவது எழுதி தொலையேன்.